ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சுக்கிட்டிக்காய் நம்ம வீட்டில் தான் இது பறிச்சது. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சுக்கிட்டிக்காய் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். அது மேலே தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் எப்படி செய்கிறேன்னு இப்போ வந்து பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இருக்கிற புதுசாக கல்யாணம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. இது சுக்கிட்டிக்காயே வாங்கிட்டு வந்தாலும் தூக்கி வீசிடுவாங்க. தூக்கி வீச வேண்டாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, இதில் தண்ணி இருந்தால் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டோம். இப்போ தண்ணி எல்லாம் வதங்கிருச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் இல்லை, தாராளமாக வெடிக்கும். கொஞ்சம் தண்ணி நின்று தான் செய்யணும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும். வெடிக்குது சரிங்களா? வெடிக்கும். கொஞ்சம் தண்ணி நின்று சிம்மில் வச்சு நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா செவந்து வந்துருக்குது. அந்த பழுத்து பழமெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு. பார்த்திங்களா? சரி, இப்படி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பாத்திரத்துக்கு கேன்சல் பண்ணலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே பாத்திரத்தில் செய்யும்போது அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். வேறு எண்ணத்தில் கூட கழுவி வைக்கலான்னு சொல்லலாம். ஆனால் வந்து அந்த வதக்கினதுலேயே வந்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சுக்கிட்டிக்காய் எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ தனியா மிளகு எல்லாமே வந்து வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இது ஒன்றா இதில் கலந்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ குழம்பெல்லாம் நல்லா கூட்டி வச்சாச்சு. அதுக்கு இப்போ கல்லுப்பு, அதுக்கு அளவாக கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. தூளுப்பு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் குழம்பு கொதிக்கும் போது குழம்பு இது 10 மட்டும் தூளுப்பு யூஸ் பண்ணணும். கல்லுப்பு ரொம்ப நல்லது. இப்போ கல் போட்டாச்சு. இப்போ நல்லா குழம்பு கொதித்து நல்லா வரட்டும். இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து பாருங்கள், கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன். இது கரைச்சி ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம் புளி. இப்போ பாருங்கள், சூப்பராக குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ அதை கூட கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். வத்தல் அதாவது சுக்கிட்டிக்காய் கீரை காய் நல்லா கொதித்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கீரை காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இருந்தால் கூட போட்டு செய்யுங்க. அம்மா சொல்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். ஆம்பளைங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈரல் சம்மந்தப்பட்டமான இது வந்து பலமாகமா, அதாவது ஈரல் வந்து இந்த சுக்கிட்டிக்காயெல்லாம் சாப்பிடும்போது பலமாகும். வாய்ப்புண்ணு வயிற்றுப்புண்ணு எல்லாமே சரியாகும். கீரை எவ்வளோ நன்மை இருக்குது, அதே அளவு காயிலும் நன்மை இருக்குது. பாருங்கள், இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்களா? இப்போ என்ன பண்ணால் பாருங்கள், காய் ரெடி ஆகிடுச்சு. அந்த காய் குழம்பு இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சா? ஆனால் அடுப்புலேயே தான் இருக்குது, நல்லா ஆஃப் பண்ணலை. இப்போது வெட்டி வச்ச மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பாருங்கள் சூப்பரான இது சுக்கிட்டிக்கீரை காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு
தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி ஆவி பறக்க வெயில் வர ஜன்னல் ஓரத்தில் தெரியறனால பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது நம்ம வீட்டில் இருந்து பறிச்சது வந்து நிறையா இருந்தது. அதை இன்னொரு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம்னு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காயை போட்டு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.